அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மிளகு தண்ணிம்மா எங்கள் வீட்டில் அந்த இதுக்கெலாம் நல்லது. மழை நேரம் குளிர்ச்சிக்கு மீன் எத்தனை மீன்? 5 மீன் சாந்தி அழகாக கழுவி தண்டை வாங்கிட்டு வந்து அதுக்கு தாளிப்புக்கு வெங்காயமும் கருவேப்பிலை ஊற்றுறதுக்கு மிளகு தண்ணி கொதிக்க ஊற்றுறதுக்கு மிளகு, சீரகம், மஞ்சள், வத்தல், பாதாம், தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுறேன். இந்த குளிர் நேரம் ரொம்ப நல்லது. சளி இருந்தால் கேட்கும். இடியப்பம் நைட்டுக்கு இடியப்பம் வாங்கிட்டீங்கன்னு இடியப்பம் வாங்கி தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா காற்று போகிற இடியப்பம் வாங்கி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்கி கொதித்த பிறகு தாளிப்பாக ஊற்றணும். மீன் கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் போட்டேன்னு சொன்னேன். கருவேப்பிலையை வச்சு அரைச்சேன். கருவேப்பிலையில் வத்தல், சீரகம், மஞ்சள், பாதாம், தேங்காய், மிளகு தண்ணி ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா சொல்கிறா சளிக்கு எப்படியாப்பட்ட தாளிப்பு ஊற்றுறேன். எப்படியாப்பட்ட சளிக்கு நல்லது. இப்போ நைட்டுக்கு இடியப்பம் வாங்கணும். பகலைக்கு வெளி சாப்பாடு. இதுக்கெல்லாம் 2 பேர் 3 பேர் ஆளுக்கு 2 இடியப்பம் வாங்கினா போதும். எங்கள் அம்மாவோட அசம்பிளி பாட்டு எனக்கு நினச்சாலும் சிரிப்பு வைக்கிறோம். அம்மா பாட்டு படிங்க படிப்பேன். கடவுளை என்னாலும் கனவிலும் மறவாமல் திடனாகவே அவரடியே தினமும் தோலுவோமே. இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாயிருப்பவனே, துன்பமெல்லாம் நீங்கி வீடும் தோழர்களே வாரி. நல்லா எல்லாத்திர துன்பத்தையும் நீக்குவான். பெரிய கஷ்டம் கவலையாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு நேற்று ஒரு சொந்தக்காரராக பார்க்க போய் 3-4 சொந்தக்காரராக பார்த்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஆட்கள் நோயில் இருந்து பிறாண்டப்பட்டு அந்த எல்லாத்திர நோயை நீக்கி சரீர சுத்தோடு ஆபியத்தோடு நிம்மதியாகவும் மக்கள் குட்டிகளுக்கு கூட்டம் குடும்பங்களுக்கு அது எல்லாத்துக்கும் உதவியாக்கி வைப்பான். பெரிய கவலை. இது ரொம்ப நல்லது. கிருமி நாசினிக்கு சளி எப்படியாப்பட்ட சளி ஒரு 2-3 நாளைக்கு வச்சு கொடுங்க. அந்த மாதிரி மிளகு தண்ணி அந்த அது நல்லா சரியாக போயிடும். இடியப்பத்துக்கு வச்சு கொடுக்கலாம். சோத்து கொலையாக்கி வச்சு கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.